ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்லா மணக்க சூப்பராக ஒரு மாங்காய் ரசம் தான் வைக்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். குக்கர்லேயே வச்சு இந்த ரசத்தை பண்ணிடலாம். மாங்காய் சீசனில் இந்த ரசம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த மாங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நல்லா ஒரு பச்சை மாங்காய், நல்ல காயாக இருக்கிற மாங்காயாக பார்த்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து, 1/4 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு பெரிய துண்டளவு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 4 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். விசில் வரட்டும். 5லிருந்து 6 விசில் வரணும். அப்போ தான் நல்லா வேகும். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இப்போ மிளகு சீரகத்தை பொடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு 1-2 பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். அப்படி 1-2 இடித்து வச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். குக்கர் 6 விசில் விட்டுருக்கேன். நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். மாங்காயும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம். மத்து வச்சு ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு சிம்மில் வச்சுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கூடவே மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு ஒரு தடவை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணியே போதுமாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் 2 நிமிஷம் விடலாம். அப்படியே ரசம் பொங்கி வரட்டும். பாருங்கள், ரசம் இந்த அளவுக்கு பொங்கி வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகினோடனே இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம், அதை இந்த நெய்யில் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த தாளிப்பை அந்த ரசத்தில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான மணக்க மாங்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிளகு சீரகத்தை பொடி பண்ணி நெய்யில் தாளித்து அப்படியே இந்த மாங்காய் மேலே கொட்டி சாப்பிடும்போது வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த மாங்காய் ரசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசத்தை சூடாக சாதத்து மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.